பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி தாட் ஃபாக்ஸ். இதை எழுதினவங்க டெட் ஹியூஸ். இந்த பர்டிகுலர் போம் 1957 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தி ஹாக் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட ஒரு கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோட்டலாக 6 ஸ்டான்ஸா இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் ஈச் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்பரான ரைமிங் ஸ்கீம், மீட்டர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே நார்மலாக ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு போம். டைட்டிலேயே த தாட் ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த போம் ஃபுல்லாகவே இவரோட தாட், ஒரு பொயட் வந்து ஒரு போயமோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ரைட்டிங் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ், அந்த தாட்ஸ் எல்லாமே எப்படி வரும் அப்படின்றத ஒரு ஃபாக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி அந்த தாட்ஸ் எல்லாமே ஃபாக்ஸோட கம்பேர் பண்ணப்படுது. அண்ட் கம்ப்ளீட்லி இது ஒரு மெட்டஃபரிக்கல் எலமெண்ட் தான், ஓகேவா? அந்த ஃபாக்ஸை வந்துட்டு இவரோட தாட்ஸோட கம்பேர் பண்ணி எப்படி அந்த தாட்ஸ் ஒரு பொயட்டை வந்து ரீச் ஆகுது அப்படின்றத எழுதியிருக்கிறாரு. செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் மிட் நைட்டில் நடக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகே, போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இமேஜின் த மிட் நைட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவர் ஒரு மிட் நைட்டோட கம்பேர் பண்ணுறாரு. அவரோட அந்த ஒரு மைண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஒரு டார்க்கான பிளேஸ் மாதிரி தான் என்னோட மைண்டும் இப்போ டார்க்காக எம்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் சம்திங் அலைவ். இப்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து எதுவுமே உயிரோடு இல்லை, எதுவுமே எல்லாமே மரம், செடி, கொடி அந்த மாதிரி தான் இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்பீசஸ், ஏதோ ஒரு கிரியேச்சர் அங்கே உயிரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் என்னோடய மைண்டு பிளாங்காக டார்க்காக இருக்கக்கூடிய அந்த மைண்டில் சம்திங் அலைவ். எனக்கு அப்படி தோணுது, ஏதோ ஒன்று அதில் இருக்குது, ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அங்கே நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இவர் பேப்பரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இவரோட வீட்டில், இவர் ரூமில் இருக்கும்போது அந்த கிளாக்கோட சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த லோன்லி பிளேஸில் அந்த கிளாக்கோட சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. இவர் வந்து ஒரு பிளாங்க் பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அந்த பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு டெம்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன அப்படின்னா, த்ரூ தி விண்டோ. அவர் அந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது எந்த ஸ்டார்ஸையுமே அவரால் பார்க்க முடியல. ஸோ கம்ப்ளீட்டாக அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஈவன் ஒரு சிங்கிள் ஸ்பார்க்கு கூட அவருக்கு தெரியல, அந்தளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக டார்க்னஸ் அப்படின்றது பொயட்டோட மைண்ட் அண்ட் ஃபாக்ஸ் அப்படின்றது அவரோட தாட்ஸ். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ எந்த ஒரு வெளிச்சமும் எனக்கு தெரியல, நோ ஸ்டார்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டார்க்காக இருக்குது. பட் ஏதோ ஒன்று என் கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அந்த டார்க்னஸ்குள்ளே ரொம்பவே டீப்பராக ஏதோ ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த லோன்லினஸ்ஸை மறைய வைக்கிற விதமாக ஏதோ ஒன்று இப்போ என்டர் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு டெலிகேட்லி. ஸோ நைட் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக பனித்துளியெல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கும். ரொம்பவே கோல்டான அந்த டைமில் இவரோட இந்த டார்க் மைண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட், அந்த டார்க் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஸ்னோ, எல்லா இடங்கள்லையுமே ஸ்னோ விழுந்துட்டு இருக்குது. ஸோ டார்க் ஸ்னோவாக தான் இருக்குது. ஸ்னோ ஒயிட்டாக இருக்கும், பட் அந்த ஸ்னோவோட ஒயிட் கலர் கூட தெரியாத அளவுக்கு டார்க் கலரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே ரொம்பவே அடர்த்தியாக இருக்கக்கூடிய நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபாக்ஸ் வந்து அதோட நோஸை ஒரு லீவ்ஸில் டச் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவரோட க்ரியேட்டிவிட்டி அந்த டார்க் ஹோல்லேருந்து கொஞ்சமாக வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபாக்ஸோட நோஸ் வந்து ஒரு பிரான்ச்சஸில் இருக்கிற ஒரு லீஃபை வந்து டச் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபாக்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐஸ், அதோட அந்த 2 கண்கள் தான் அதை என்டையராக ஆப்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் அது என்ன பண்ணணும், என்ன மூவ் எடுத்து வைக்கணும் அப்படின்றத அதுதான் கைட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. நவ் அப்படின்ற வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த நிமிஷம் தான் அந்த ஃபாக்ஸ் வந்து எட்டி பார்க்குது. அதோட நோஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு பிரான்ச்சஸ்குள்ளேருந்து வெளியே வருது. அதே மாதிரி இவரோட க்ரியேட்டிவ் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபாக்ஸ் வந்து ஒரு மூவ் எடுத்து வச்ச உடனே அந்த ஸ்னோவில் அதோட காலோட அந்த பிரிண்ட் வந்து பதியும் இல்லையா, அந்த மாதிரி அதோட பிரிண்ட்டை வந்து அதை விட்டுட்டு போகுது. அந்த ஸ்னோவில் அதோட பிரிண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆத்தர் வந்து ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பர்ஃபெக்டான மேனரில் அதை யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் அது வேண்டான்னு முடிவு பண்ணாலும் அந்த தாட் ப்ராசஸ் அவரோட மைண்டில் சேவ் ஆகும் இல்லையா. ஒரு நாள் இந்த மாதிரி யோசிச்சோமே அப்படின்ட்டு அந்த பிரிண்ட் கண்டிப்பாக அவரோட மைண்டில் எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த ஃபாக்ஸ் வந்து அதோட பிரிண்ட்டை அந்த ஸ்னோவில் விட்டுட்டு அடுத்த மூவ் எடுத்து வைக்குது. இப்போ பிட்வீன் த ட்ரீஸ், அந்த ட்ரீஸ்க்கு இடையில அதோட ஷேடோ, ரொம்ப கேர்ஃபுல்லாக அதோட ஷேடோஸ் தெரிகிற மாதிரி அது வந்து நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்குது. ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக அதோட ஒவ்வொரு மூவும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பைட் தி ப்ராப்ளம்ஸ், இப்போது நம்ம ஒரு விஷயம் யோசிக்கும் போது இடையில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரும் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்த சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அவுட் சைட்லேருந்து ஏதோ ஒரு நாய்ஸ்
கேட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோன்னே மறந்து போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு பொயட்டுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி இந்த ஃபாக்ஸுக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது ரொம்ப போல்டாக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் அதோட கண்கள் வந்து ரொம்ப வைடாக டீப்பாக அங்கே இருக்கிற அந்த க்ரீன் கிராஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு மூவையும் எடுத்து வைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. எதுக்காக இங்கே வந்தோம், என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் மூவ் எப்படி எடுத்து வைக்கணும் எல்லாமே அதுக்கு தெரியும். ஒரு கம்ப்ளீட் பர்பஸோட ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றையும் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாலாம் இருக்காது இல்லையா? நம்ம அதை வந்து ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ப்ராப்பராக அதுக்கான தாட் ப்ராசஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எல்லா மூவையும் எடுத்து வைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக அந்த ஃபாக்ஸ் வந்து இவரை பொயட்டை ரீச் பண்ண உடனே அந்த ஹார்ட் ஸ்பாட் அனிமலோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிரியேச்சர் ஏதோ ஒன்று நம்மளை ரீச் பண்ணுச்சுன்னா அதோட ஹீட்டு வந்து நம்ம மேலே படுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அதோட ஹீட் நம்ம மேலே படுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஃபாக்ஸோட அந்த ஹீட்டு அந்த ஹார்ட்டான அந்த ஒரு பாடி டெம்பரேச்சர் இவருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அதோட ஸ்மெல் அனிமல்ஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்மெல்லும் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த தாட் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அது கம்ப்ளீட்டாக இவரோட ஹெட்டில் இருக்கிற அந்த டார்க் ஹோல்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த விண்டோக்கு வெளியே இப்போ பார்க்குறாரு. ஸ்டில் அதில் எந்த ஸ்டாருமே இல்லை, எந்த லைட்டுமே இல்லை. ஃபுல்லாக அது டார்க்காக தான் இருக்குது. கிளாக்குமே அதே மாதிரி அதோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்குது, சவுண்ட்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அவரோட பேப்பரை பார்த்தா அது கம்ப்ளீட் ஆகிருக்கு, வேர்ட்ஸால் அது ஃபில் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த தாட்ஸ் எப்படி வருது அவருக்குள்ள ஒரு ஃபாக்ஸ் மாதிரி அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக வருது, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்காம பொயட்டோட அந்த டார்க் மைண்டுக்குள்ளே அது ஒரு ஹோலை க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.